நம்ம எல்லாத்துக்குள்ளே இருக்கிற மோட்டிவேஷன் ஏன் கொஞ்ச நேரத்திலேயே போயிருது? அப்படி போறதுனால நம்ம சக்சஸ் ஆகும்னு நினைச்சு பண்ற ஜாபை கூட குவைட் பண்ணிட்டு சினிமா பாக்குறதுக்கோ யூடியூப் வீடியோ பாக்குறதுக்கோ வந்துடும். ஆக்சுவலா மோட்டிவேஷனே இல்லாம ஒர்க் பண்ண தெரிஞ்சாதான் நம்ம பண்ற ஒர்க்ல கன்சிஸ்டன்டா இருந்து அதுல நம்ம சக்சஸா பார்க்க முடியும். அப்படி மோட்டிவேஷனே இல்லாம ஒர்க் பண்றதுக்கு 2 வழிகள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பாக்குற வீடியோ ஒரு 100 வியூஸ் போயிருக்குன்னா நான் இன்னைக்கு எஃபோர்ட் போட்டதுக்கு உண்டான கிடைச்ச ரிசல்ட் தானா எதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நான் யூடியூப்ல ஒரு 4 இயர்ஸ் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ போட்டு நான் என்னையே இம்ப்ரூவ் பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு ஒரு 100 வியூஸ் ஆகுது இன்னைக்கு எனக்கு போகுது. அதே மாதிரி தான் ஒரு பிசினஸ் பண்ற ஆண்டர்பிரினர்ஸோ கரியர்ல இருக்கிற ஜாபா இருந்தாலுமே நம்ம இம்ப்ரூவ் பண்ண அன்னைக்கு ஒரு நாள் அதனால பெஸ்டா பண்ணதுனால தான் ரிசல்ட் கொஞ்சம் பெட்டரா கிடைச்சிருக்கு. ஸோ ரிசல்ட்ன்றது எப்பவுமே ஒரு லாங் டேர்ம் தான், ஷார்ட் டேர்ம் கிடையாது. நம்ம ஒரு ஜாபோ பிசினஸோ ஒர்க் பண்ணும்போது ஷார்ட் டேர்ம்ல நமக்கு ரிசல்ட் கிடைச்சிடும் அப்படின்னு நினைச்சு ஒர்க் பண்ணாதான் அந்த இடத்துல மோட்டிவேஷன் தேவை. ஆனா ஒரு லாங் டேர்முக்கு மைண்டை செட் பண்ணிட்டு ஒர்க்ல கன்சிஸ்டன்டா இருந்தோம்னா மோட்டிவேஷன் லெவலே நமக்கு தேவைப்படாது. ரெண்டாவது, நம்ம எப்படி பாத்துக்கிறோம், ஒரு விஷயத்த ஒருத்தக்கிட்ட இருந்து கத்துக்கிறோம்னா அந்த மோட்டிவேஷன் லெவலையுமே அவரே பார்த்து லேர்ன் பண்ணிக்கிறது தப்பு இல்லை. ஆனா மோட்டிவேஷன் இருந்தா மட்டும்தான் இந்த ஒர்க்கை என்னால லாங் டேர்முக்கு செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதுதான் தப்பு. ஆக்சுவலி ஒரு ஒர்க்ல ஃபோக்கஸ்டா ப்ரொடக்டிவ் அண்ட் கன்சிஸ்டன்டா இருந்தாலே மோட்டிவேஷனா இருந்ததை விட அதிகமா ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மூணுமே சாதாரணமான விஷயம் கிடையாது. இது எல்லாமே ஒரு ஹேபிட். நீங்க ஒரு புது ஹேபிட்டை உங்க லைஃப்க்குள்ள கொண்டு வரணும்னா அட்லீஸ்ட் அந்த புது ஹேபிட்டை 21 டேஸ் ஆவது நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து பழகணும். அப்பதான் உங்க லைஃப்ல அது வந்து இன்ஜெக்ட் ஆயிட்டு உங்க கூடயே வரும். ஸோ மோட்டிவேஷனே இல்லாம ஒர்க் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா உங்க மைண்டை எப்பவுமே லாங் டேர்முக்காண்டியே ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன 3 விஷயத்தை அடுத்த 21 டேஸ்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன ரிசல்ட் கிடைச்சிச்சுன்ற விஷயத்தை அடுத்த 21 டேஸ்க்கு அப்புறமா இதே வீடியோ காமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து சொல்லுங்க.